நண்பர்களே, திருப்பதியில இருக்கிற வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு உண்டான 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் மற்றும் ஆர்ஜித சேவைகளான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை போன்ற சேவைகளை வெகு விரைவாக எப்படி டிக்கெட் புக் பண்றதுங்கிறதுக்கான டிப்ஸ் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். இந்த டிப்ஸை நீங்க பயன்படுத்துறது மூலமாக 2 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் டிக்கெட் புக் பண்ண முடியும். திருமலை 300 ரூபாய் டிக்கெட்டு 5 நிமிஷத்துல எந்த டென்ஷனும் இல்லாம எப்படி புக் பண்றது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசலாம். உள்ள போனா டிக்கெட் சோல்ட் அவுட் போர்டை பார்க்காம ஜெயிக்கிறது எப்படின்னு பாப்போம். சரியா சொன்னீங்க. தினமும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 டிக்கெட்டுக்கு மேல ஆன்லைன்ல வருது. ஆனா லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல முயற்சி பண்றதால இது ஒரு டிஜிட்டல் பந்தயம் மாதிரி ஆகிடுது. ஆமா, அதுதான் நிஜம். இதுல ஜெயிக்கிறதுக்கு சில முக்கியமான உத்திகள் இருக்கு. முதல் படி புக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம தயாரா இருக்கிறது தான். ஆமாம், இது ரொம்ப முக்கியம். பயணம் செய்ய போற எல்லாரோட பேரு, வயசு, ஆதார் எண் இது எல்லாத்தையும் ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரியே உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற நோட்பேட்லயோ இல்ல போன்ல கிளிப்போர்ட்லயோ டைப் பண்ணி வச்சுக்கணும். கரெக்ட். அதிகபட்சம் 6 பேர் வரைக்கும் ஒரே முறையில புக் பண்ணலாம் இல்லையா? ஆமா, 6 பேர் வரை. இதுல முக்கியமான தந்திரமே புக் பண்ணும்போது இந்த விவரங்களை டைப் பண்ணாம காப்பி பேஸ்ட் பண்றதுதான். இது நேரத்தை மிச்சப்படுத்தும், எழுத்து பிழைகளையும் தடுக்கும். ஓ, சரி சரி. அதே போல பணம் செலுத்த UPI முறைதான் ரொம்ப வேகம். உங்க ஜிபே அல்லது போன்பே ஐடிய @UBL மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தயாரா வச்சுக்கிட்டா கடைசி நேரத்துல கார்டு நம்பர் தேடிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, அப்போ எல்லா விவரங்களையும் ஒரு ஆயுதம் மாதிரி தயாரா வச்சுக்கிட்டோம். ஆனா சரியான போர் முனையே தேர்ந்தெடுக்கலன்னா இந்த தயாரிப்பெல்லாம் வீண் தானே. எந்த நாள் எந்த நேரத்துல உள்ள போனா ஜெயிக்கிறத சுலபம்? நல்ல கேள்வி. சனி ஞாயிறு விசேஷ நாட்களை தவிர்த்தாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அப்படியா? ஆமா. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகள்ல முயற்சி செஞ்சா டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். நேரத்தை பத்தி சொல்லுங்க. நிறைய பேர் மதியம் 2 மணி 4 மணி ஸ்லாட்ஸை தானே தேர்ந்தெடுப்பாங்க. அது ஒரு தப்பான முடிவுன்னு சொல்றாங்களா? 100%. அந்த மதிய நேர ஸ்லாட்கள் தான் முதல்ல காலியாகும். ஆனா நீங்க இரவு 8, 9, 10 மணி ஸ்லாட்டுகளை தேர்ந்தெடுத்தா டிக்கெட் கிடைக்கிறது கிட்டத்தட்ட உறுதி. ஓ, இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். அதுதான் 150 டிக்கெட் விதி. 150 டிக்கெட் விதியா? அது என்ன? அதாவது ஒரு ஸ்லாட்ல 150க்கும் குறைவா டிக்கெட் இருக்குன்னு காட்டினா அதை தேர்ந்தெடுக்கவே கூடாது. ஏன் அப்படி? டிக்கெட் இருக்குன்னு தானே காட்டுது. ஆனா அது ஒரு மாயத்தோற்றம் மாதிரி. டிக்கெட் இருக்குன்னு காட்டும், ஆனா உண்மையில அது அடுத்தவர் கைக்கு போற வழியில இருக்கும். ஓஹோ, அப்ப அது வேற யாரோ லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க பணம் செலுத்தும் கட்டத்துல இருப்பாங்க. நீங்க அதை தேர்ந்தெடுத்தா கடைசியில ஸ்லாட் இஸ் ஆல்ரெடி புக் அப்படிங்கிற மெசேஜ் தான் வரும். நேரம் தான் வீணாகும். இது பல பேருக்கு தெரியாது. உங்க நேரத்தை இது ரொம்ப மிச்சப்படுத்தும். இது மாதிரி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய வேற என்ன முக்கியமான விதிகள் இருக்கு. முக்கியமான ஒரு விதி 30 நாள் இடைவெளி. ஒருத்தர் தரிசனம் செஞ்ச தேதியிலிருந்து 30 நாட்களுக்கு அப்புறம் தான் அதே ஆதார் எண்ணம் வச்சு மறுபடியும் 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஒரு நிமிஷம், இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ ஒரு 6 பேர் கொண்ட குடும்பம் புக் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் போன மாசம் போயிட்டு வந்திருந்தா கூட மொத்த 6 பேர் டிக்கெட்டும் புக் பண்ண முடியாதா? ஆமா, முடியாது. முழு குழுவுக்கான முன்பதிவும் நிராகரிக்கப்படும். அதனால குழுவா புக் பண்ணும்போது எல்லாரும் இந்த 30 நாள் விதிக்குள்ள வராங்களான்னு முன்னாடியே செக் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான தகவல். கடைசியா ஒரு சின்ன டிப். காலையில 10 மணிக்கு புக்கிங் தொடங்குதுன்னா 9:15க்கே லாகின் பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர், மொபைல் ஆப் ரெண்டுலயும் லாகின் பண்ணி எதுல காத்திருப்பு நேரம் குறைவா இருக்கோ அதுல தொடருங்க. நேர ஸ்லாட்டுகளை தேர்ந்தெடுப்பது. ஆமா. அப்புறம் 150க்கும் குறைவான டிக்கெட் உள்ள ஸ்லாட்டுகளை தவிர்ப்பது, அந்த 30 நாள் விதியை சரிபார்ப்பது. இந்த உத்திகளை பயன்படுத்தினா 5 நிமிஷத்துல டிக்கெட்டை உறுதி செஞ்சிடலாம் இல்லையா? நிச்சயமா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த முன்பதிவு முறை ஒரு டிஜிட்டல் பந்தயம் மாதிரி. இங்க உங்க பக்தி மட்டும் போதாது, தொழில்நுட்பத்தையும் கூட்டத்தின் மனநிலையையும் புரிந்து கொண்டால் மட்டுமே ஜெயிக்க முடியும். ஆமா, கரெக்ட். அடுத்த முறை நீங்க ஆன்லைன்ல வேற எதற்காவது போட்டியிடும்போது இந்த திருமலை அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கலாம். இதை பற்றி யோசித்து பாருங்கள்.